எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 ஆண்டு குருமகா பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. சரி, அந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதுனம் திருவாதிரைக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, வாழ்க்கையில கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் சார்ந்த விஷயங்கள், கையில காசு நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாகிட்டே இருந்திருக்கும். நிறைய குடும்பத்துக்காக, சுப நிகழ்ச்சிகளுக்காக, குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவுகளை செஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியத்துல சனி பகவான் இருந்தார். சரிங்களா? அந்த சனி தற்போது 10ஆம் இடத்துக்கு வரார். சரிங்களா? ஸோ இத்தகைய அமைப்புகள் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரியான மாற்றங்களோட வாழ்க்கை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும். திருவாதிரை அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். அப்ப ராகு எப்படி இருக்காரு அடுத்த ஒரு ஆண்டுக்கு? அதாவது இந்த குரு பயிற்சியில ராசிக்குள்ள குரு பகவான் வந்து ராசிக்கு பாக்கியத்துல வரக்கூடிய ராகுவை வந்து பார்ப்பார். பொதுவாக 9ஆம் இடத்துல ராகு தனித்து இருக்கிறது பிரச்சனை, நல்லது கிடையாது. ஆனா குரு பார்ல இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் கிடைக்காம இருக்கோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க அனுபவிக்கலையோ, என்னென்ன சந்தோஷங்களும் உங்க வாழ்க்கையில கிடைக்காம இருக்கோ, என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்களோ, என்ன மாதிரியான பிரச்சனை நீங்க இருக்கீங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை ராகு கொடுப்பார். ஒரு முடிவை வந்து ராகு கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பிரச்சனைகளை வந்து குறைக்க வைப்பார் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா குரு பார்வை வாங்கிய ராகு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த பாக்கியத்தோட ராகுவையும் குரு பகவான் பார்க்க போறார். சரிங்களா? நான் எப்பவுமே சொல்றது இதுதான், குரு வந்து தான் இருக்கிற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்தை வந்து பலப்படுத்துவார், வளப்படுத்துவார். ஒரு ஜாதகத்துல குரு பகவான் எப்படிப்பட்ட தன்மையில இருந்தாலும் சரிங்க, அவர் பார்க்கின்ற இடங்கள் நிச்சயமாக வளரும். சரிங்களா? அந்த இடங்கள் வந்து செழுமை பெறும். அந்த வகையில பார்க்கும்போது ராசிக்குள்ள ஜென்ம குரு அப்படின்ற அமைப்புல குரு பகவான் வந்தாலும் கூட ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானம் மற்றும் பாக்கியத்தினுடைய ராகுவையும் வந்து குரு பகவான் பார்வை செய்யறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் திருமண வயதுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்குங்க. சரிங்களா? குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள அத்தகைய ஒரு அன்பு, அத்தகைய ஒரு பாசம் கண்டிப்பாக வெளிப்படும். புரிந்து கொள்ளாத உறவுகள் புரிஞ்சுப்பாங்க, விட்டு போன உறவுகள் தேடி வருவாங்க. சரிங்களா? உங்களை வந்து அதிகமாக நம்புவாங்க. எல்லாருமே உங்கள் மீது அதிகமான நம்பிக்கையும் வைப்பார்கள். சரிங்களா? ஒரு பொறுப்பு அப்படின்றது சற்று அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் வேலை சார்ந்த இடத்துலயும் சரிங்க, தொழில் சார்ந்த இடத்துலயும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். சரிங்களா? ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் வெளிவராம இருந்துச்சுன்னா இப்ப வெளியே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற இடம், உயர்வை குறிக்கின்ற இடம், கௌரவத்தை குறிக்கின்ற இடம். சரிங்களா? அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு உயர்வை வந்து கொடுப்பார் வாழ்க்கையில. சரிங்களா? வாழ்க்கையில துவண்டு போன தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பார் இந்த குரு பகவான். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில விஷயங்களை குரு பகவான் வந்து தற்போது செய்வார். அதே மாதிரி அறிவு மேம்படும். சரிங்களா? நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. புதிய புதிய அறிமுகங்களால் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடம் பாக்கியம் ரெண்டுமே குரு பகவான் பார்க்கறதுனால, பாக்கியத்துல ராகு இருந்து ராகு குருப்பால இருக்கிறதுனால நிச்சயமாக புத்திர பிராப்தி உறுதியா உண்டு. திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் வந்து இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்களா? பயப்படவே தேவையில்லை. 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் நண்பர்களை குறிக்கின்ற இடம், கூட்டாளிகளை குறிக்கின்ற இடம். அந்த 7ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா
குரு பகவான் பார்க்கறாரு. 7ஆம் அதிபதியே 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. கூட்டாளிகளால ஏற்றத்தை பார்ப்பீங்க. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களால ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு தொழில் வளர்ச்சியை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள் நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம். சரிங்களா? நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களை புரிந்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உங்களை தூண்டி விடக்கூடிய, உங்களை வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு உதவி செய்கின்ற சில நண்பர்கள் தற்போது அறிமுகம் ஆகுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆன்மீக தேடல்கள், ஆன்மீக எண்ணங்கள் மனசுல அதிகமாக ஓடும். சரிங்களா? கொஞ்சம் ஜென்ம குரு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா கொண்டு போவார். அதே மாதிரி வேலையிலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் பிஸியாவே இருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்களா? அதாவது மிதுனத்துல பிறந்தவங்க யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான ஒரு வேலை இல்லையோ, ப்ராப்பரா சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வேலை இல்லையோ, நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமாக தற்போது நீங்க செய்யலாம். சரிங்களா? உறுதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறனால வாழ்க்கையில அதிகமான மாற்றங்களை தற்போது நீங்க எதிர்கொள்வீங்க. சரிங்களா? மாற்றத்திற்கான ஒரு முதல் படியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான். மேலும் பாத்தீங்கன்னா தந்தை சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள், ஒரு சண்டைகள் சார்ந்த விஷயம் இருந்தாலும் கூட அது தற்போது சரியாகும். அப்பாவோட ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே எந்த பிரச்சனைனாலும் கண்டிப்பா அது சரியாகும். சரிங்களா? நான் திரும்பவும் சொல்றது இதுதான். வாழ்க்கையில உங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்காம இருக்கோ, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்க தவற விட்டீங்களோ, என்னென்ன மாதிரியான, அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய முக்கியமான விஷயங்களை தவற விட்டுருப்பீங்க. சரிங்களா? முக்கியமான ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு வேலைக்காகவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயத்துக்காகவோ சில நிறைய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா விட்டுட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில ஏமாந்துருப்பீங்க. ஸோ அத்தகையவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை உறுதியாக கொடுக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக தவறவிட்ட அனைத்தையும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு தன்மையை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தைரியமா முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதுனம் திருவாதிரைக்கு நல்ல ஒரு நேரம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இதை விட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? குருபலம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம்ல. சரிங்களா? உங்க சுய ஜாதகம் மட்டும் வலுவா இருந்தா உறுதியாக இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையை நல்லபடியா அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.